எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாக் பிட் அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் சைபர் கிரிமினல்ஸ் பற்றி இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேர்டு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வேர்டை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். The largest and the scariest ransomware gang in the world. சரிங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரிமினல் குரூப், சொல்ல போனோன்னா சைபர் கிரிமினல் குரூப். ஏன்னா இவங்க சைபர் சார்ந்த குற்றங்களை மட்டும்தான் செஞ்சுட்டு வந்தாங்க. அதாவது கணினி சம்மந்தப்பட்டது. சரிங்களா? வெளியிலலாம் போயிட்டு ஆயுதங்களை எடுத்து யாரையும் தாக்குறதோ, மற்றவங்கள காயப்படுத்துறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலை. இவங்க கணினி சார்ந்து பண்ணதுனால சைபர் கிரிமினல் குரூப். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா RAAS அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர், அப்படின்ற ஒரு சர்வீஸ்னு சொல்லலாம், இல்லை சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா ரேன்சம் வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். ஸோ ரேன்சம் வேர்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த பதிவு இருக்கா என்னன்னு தெரில. ரேன்சம் அப்படின்னா ஒரு பொருளை எடுத்து வச்சுட்டு ஏதாச்சும் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறது, அதுதான் ரேன்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சின்ன பசங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் விளையாடுவாங்க இல்லைங்களா? எதுனா ரப்பர் எடுத்து வச்சுக்கிட்டோ, பென் எடுத்து வச்சுக்கிட்டோ, எனக்கு இது கொடு நான் அது கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அதாவது சிஸ்டமில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து வச்சுட்டு இவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சீக்ரெட்ஸை பார்த்திங்கன்னா டார்க் வெப்பில் பார்த்திங்கன்னா டீப் வெப், டார்க் வெப் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த டார்க் வெப்பில் வெளியிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டமை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஃபுல்லாக என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. அதாவது புரியாத மாதிரி மொழியில் மாற்றி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அது நமக்கு வேணுன்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்குள்ளே இவ்வளோ ரூபாவை கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய தகவல்களை இந்த மாதிரி டார்க் வெப்பில் வியாபாரம் பண்ணுறதுக்காக வெளியிட்டுருவாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலரான, நிறைய சிஸ்டம் அட்டாக் பண்ண நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ரேன்சம் வேராக இருந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2022. இது நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸை கூட தாக்கியிருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 2020 மே மாதம் 2023, அதாவது 21, 2 வருஷம் 2 மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜனவரினா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 2 வருஷம் 4 மாதம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்டாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய எண்ணிக்கை 1700 கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க தோராயமாக சம்பாதிச்ச ரூபாய் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா $91 மில்லியன். இந்த $91 மில்லியன் இந்திய ரூபாயில் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோ ரூபாவை இவங்க மக்கள்கிட்ட இருந்தோ, கம்பெனிஸ் கிட்ட இருந்தோ, நிறுவனங்கள் கிட்ட இருந்தோ இவங்க எடுத்திருக்காங்க, அப்படி வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க, எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்றத அரசாங்கம் வெளியிடலை. இன்னொன்று பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் ஃபோரம், அதாவது சைபர் கிரைமை பற்றி பேசக்கூடிய ஒரு இடத்துல, செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாக்பிட் அப்படின்ற ஒரு ரஷ்ய மொழியில் உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள் 2020 வெளிவந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. லாக்பிட்னுடைய அந்த குழுவினுடைய மோட்டிவேஷனே என்ன அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான். இந்த லாக்பிட்டை என்ன பண்ணாங்க அப்படின்னா, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிப்ரவரி 2024
சீஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. எங்கேருந்து அப்படின்னா டார்க் வெப்லேருந்து. டார்க் வெப்புக்குள்ளே அவங்களோட வெப்சைட்ஸ்லாம் இருந்திருக்கு. அந்த வெப்சைட்ஸ்லாம் சீஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அதோட இது வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துடுச்சா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அப்புறமும் சில அட்டாக் வந்து ரான்சம்வேரில் நடந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்போ கவர்மெண்ட் சொன்னது உண்மையா? இல்லை இவங்க வந்து இன்னும் லைவில் இருக்காங்களா? இவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது கொரோனா வைரஸ் மாதிரி ஒன்று போனால் இன்னொன்று வருது அப்படின்ற மாதிரி மறுபடியும் வந்ததாக சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த 91 மில்லியன் யூஎஸ் டாலர்னா எவ்வளோ அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சைபர் செக்யூரிட்டி பற்றியோ இல்லை அதனுடைய தகவல் பற்றியோ ஒரு புது விஷயத்தோடு பார்ப்போம். நன்றி.